Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்திலும் ஆங்காங்கே அதிகம் பெய்து வருகிறது. இரவில் கனமழை, பகலில் வெயில் என தட்பவெப்பநிலை மாறி மாறி நிலவுகிறது. இதன் எதிரொலியாக மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். உடல் சோர்வு, மாலை நேர குளிர், வறட்டு இருமல், சளியுடன் காய்ச்சல் பரவி வருகிறது. சிலருக்கு 2 வாரங்களுக்கு மேல் உடல் வலி, தொண்டை வலி தொடர்வதால் மர்ம காய்ச்சல் பரவுகிறதோ என்ற அச்சம் மக்களிடம் எழுந்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நோயாளிகள் கூட்டம் படையெடுக்கிறது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் நோய் எதிர்ப்பு குறைந்தவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். சரியான நேரத்தில் சிகிச்சை பெறாவிட்டால் டெங்கு, நிமோனியா போன்ற இணை காய்ச்சல்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது என டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். பொது சுகாதார நிபுணர் குழந்தைசாமி கூறுகையில், 70% மேல் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்புதான் உள்ளது. திறந்தவெளி, வீட்டு சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் பராமரிக்க வேண்டும். ஏடிஎஸ் கொசுக்கள் அதிகளவில் இனப்பெருக்கமாக வாய்ப்புள்ளதால் அரசு இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் கீரை, பழங்கள், காய்கறிகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிந்தால் பாதிப்புகளை தவிர்க்கலாம் என்றார்.